அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு 4 அங்கலம் தான் வளர்ந்துரு, 4 அங்கலம் இதை விட வளர்ந்து அதிகமாக மலையில் நனைஞ்சு வளர்ந்துருந்துச்சு. எங்கள் ஆட்சியில் அதை விட கம்மியாக தான் இருந்துச்சுக்கிறார். ஏதோ உதாரணம் சொல்றாரு பாருங்க. இப்படியாப்பட்ட ஒரு வேளாண்மை துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டம், வருவாய் மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்துக்கு மாதத்துக்கு ஒரு நாளோ இல்லை ஒரு 2 மாதத்துக்கு ஒரு துறை அந்த வேளாண்மை துறை அமைச்சர் சுற்றுப்பயணம் பண்ணி இந்த லால்குடி பகுதியில் இருக்க விவசாயிகளுக்கு என்ன குறை இது வரைக்கும் வந்து பார்த்துருக்காரா? இந்த லால்குடி சட்டமன்றத்தில் இருக்க 2 அமைச்சர்கள் இருக்காங்க. இந்த 2 அமைச்சர்கள் இன்னைக்கு வந்து நின்றுருக்காங்களா? அந்த அமைச்சர் வந்து பார்த்துருக்காரா? இந்த விவசாயிகள் போடுற கஷ்டத்தை அந்த அமைச்சர்கள் வந்து பார்த்துருக்காங்களா? விவசாயம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நானும் விவசாயியோடைய அமைச்சர் தான் சொல்கிறாங்க. ஆனால் விவசாயத்தோட இங்கே விவசாயிகளுடைய படுற கஷ்டத்தை நாம் பார்க்குறோம். நாம் கண்ணால் நேராக பார்க்குறோம். இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் நாற்று நடலாங்க. இந்த அவலம் நெல் கொள்முதல் நிலையத்தில் நாற்று நடலாம். நெல் பிடிக்கிற இடம் இல்லை, நெல் நடுற இடம், நெல் நாற்று நடுற இடமா இன்னைக்கு லால்குடியில் இருக்குது. நான் பார்த்தா 5 நாள் அந்த நெல் கொள்முதல் நிலையம் நெல் அந்த விவசாயிகள் வந்து இங்கே படாத பாடுபட்டுருக்காங்க. அதுதான் நான் முன்கூட்டியே சொன்னேன். இதற்கு தீர்வு உண்டானா தீர்வு உண்டு. அதற்கு சரியான வேளாண்மை அமைச்சரோ முதலமைச்சரோ இந்த இடத்துல ஒரு லால்குடி சட்டமன்றம் ஒரு 10 இடத்துல ஒரு செட்டுக்கு போடணும். அதாவது குடவுன் கட்டணும். விவசாயிகள் கொண்டு வந்து ஒரு 10,000 மூட்டை 5,000 மூட்டை இதெல்லாம் அடுக்கணும். அந்த இடத்துல சேஃப்டியாக விவசாயிகள் கொண்டு வந்து அழகாக அடுக்கணும். அவங்க நெல்லை வாங்கணும். அவங்க ஃப்ரீயாக போகணும். ஆனால் விவசாயிகள் ஒரு விவசாயி பாருங்க, மழையிலையும் வெயிலையும் 10 தரகம் இங்கே வந்து கொட்டுறான், அள்ளுறான், காய வைக்கிறான், எவ்வளோ கஷ்டப்படுறான் பாருங்க. இந்த முதலமைச்சருக்கு இதை பற்றி தெரியுமா? தெரியாது. விவசாயத்துறை அமைச்சருக்கு இதை பற்றி தெரியுமா? தெரியாது. அவங்க அங்கே உட்காந்துக்கிட்டு சொல்றாரு. பன்னீர்செல்வம் பேட்டி கொடுக்குறாரு. அதனால நாங்கள் இதை கண்டிக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும். இந்த விவசாயிகள் கண்ணீரை துடைக்கணும். இப்போ நஷ்டப்பட்டாங்க. இப்போ 40,000 50,000 பயிர் செஞ்சு அவங்க நெல் பண்ணியிருக்காங்க. ஆனால் முன்ன ஒரு விவசாயி சொன்னார், தண்ணியில் மிதச்சதுன்னு சொன்னார். ஆனால் இந்த நெல் வந்து இந்த இடத்துக்கு வருமா வராதான்னு தெரியாது. அதனால் உடனடியாக அரசாங்கம் அதிகாரிகளை அல்லது அமைச்சரே நேரடியாக இங்கே வந்து விசாரணை பண்ணணும். உதாரணம் பார்த்தா முதலமைச்சர் சொல்றாரு, என் சொந்த மாவட்டம் திருவாரூர்ங்கிறாரு. அந்த திருவாரூரில் பார்த்தோம்னா இன்னைக்கு அத்தனை நெல்லுகளும் தண்ணீரில் முழுகி இருக்கு. அதனால திருவாரூர் மாவட்டமாக இருக்கட்டும், தஞ்சாவூர் மாவட்டம் இருக்கட்டும், டெல்டா மாவட்டம் அத்தனையுமே இன்னைக்கு நெல் பயிர் பண்ணவங்க கண்ணீரில் இருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் உடனடியாக விசாரணை செய்து ஏக்கருக்கு 20,000 தரணும்னு நாங்கள் சொல்றோம். நாங்கள் என்ன சொல்றோம்? ஏக்கருக்கு 20,000 பண்ணணும்னு சொல்றோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு விவசாயிக்கு வருஷத்துக்கு 6,000 சம்பளம் தராரு. காப்பீடு பண்ண சொல்லி அதுக்கு நஷ்ட ஈடாக சொல்றாரு. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு இந்த 3 நாளையில தீபாவளியில 790 கோடி இந்த மதுபானம் வித்ததா வெக்கம் கட்டமா சொல்றாங்க. 790 கோடி. அது திருச்சி மண்டலத்துல 153 கோடி மது வித்திருக்குன்னு சொல்றாரு. மதுரையில 157 கோடி வித்திருக்கிறாரு. சேலத்துல 153 கோடி. இப்படி இந்த அரசாங்கம் சாராயம் விற்கிறதுல போட்டி போட்டு 3 நாள் தான். இந்த 3 நாளையில மதுபானம் எவ்வளவு வித்திருக்குன்னு சொல்லியிருக்கு. இந்த 3